அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜாதகத்தில் உள்ள ஒரு பலனை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தார். ஜாதகத்தில் இந்த விஷயம் தான் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுட்டு நம்முடைய எண்ணங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா அப்படின்றது தான் அவருடைய கேள்வி. ஸோ இதுக்கு எந்த அளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்க அப்படின்னா ஜோதிடம் சொல்லி செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதில் நான் இதை அப்லோட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறதா இந்த வீடியோ அதில் பார்த்துக்கலாம். ஸோ முதல்ல ஜாதகத்தில் சொன்ன பலன்கள் தான் நடக்குதா இல்லையா, ஜாதகத்தை நம்பலாமா வேணாமா அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலா இந்த அஸ்ட்ராலஜி அப்படின்றத எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாவே டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கிரகம் அதுக்கான கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த கிரகத்தோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த கிரகத்துக்கு என்ன கேரக்டர் சொல்லியிருக்காங்களோ அந்த விஷயம் தான் அவங்களுடைய தனிப்பட்ட கேரக்டரா இருக்குது. ப்ராக்டிகலா நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கேரக்டர் அவங்களுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ உங்களுடைய லக்னாதிபதி, ராசி அதிபதி, இல்ல லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகம், இல்ல ராசியில் இருக்கக்கூடிய கிரகம், சந்திரனோட சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகம், இது சம்பந்தமான கிரகங்களுக்கு என்னென்ன கேரக்டர் சொல்லியிருக்காங்களோ அந்த கேரக்டர் தான் உங்களுடைய கேரக்டரா வருது. அது 100% மேட்ச் ஆகாட்டியும் கண்டிப்பா அதோட கேரக்டரும் உங்களுடைய கேரக்டரும் ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஸோ அப்படி பார்க்கும்போது அஸ்ட்ராலஜியில அந்த கிரகங்கள்னால் சொல்லப்படக்கூடிய அந்த பலன்களை கண்டிப்பா நம்முடைய ரியல் லைஃப்லயும் எடுத்துட்டு வரலாம். நீங்க அஸ்ட்ராலஜி நம்புறீங்களோ இல்லையோ, நம்புறீங்க அப்படின்னா ஓகே, நம்பல அப்படின்னா நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்றது உண்மை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்படி செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கிரகத்துக்கான கேரக்டரையும் உங்களுடைய கேரக்டரையும் ரிலேட் பண்ணிக்க முடியும். ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் வரவே வராது. கண்டிப்பா மேட்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் நிச்சயமா இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் இருக்கு ப்ராக்டிகலா. ஸோ அந்த கிரகத்தினுடைய மூவ்மெண்ட் அதை வச்சுதான் அவங்க ப்ரெடிக்ஷன் அப்படின்றது சொல்லுவாங்க. அந்த ப்ரெடிக்ஷனை தெரிஞ்சுட்டு நம்மளால அந்த ப்ரெடிக்ஷனுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராக்டிக்கலா முடியறது இல்லை. மேக்சிமம் பேருக்கு முடியறது இல்லை. சிலருக்கு முடியும். யாருக்கு முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதில் எண்ணங்களை யாருக்கு அடக்க முடியுதோ அவங்களால ஓரளவுக்கு அந்த ப்ரெடிக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியுது. மனதில் எண்ணங்களை மாத்திக்க முடியாத அளவுக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு ரியலா ஒரு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு நீங்க உதவிகள் செய்யும் போது நீங்க செய்யக்கூடிய உதவி அவங்களுக்கு முழு திருப்தி அளிச்சு அவங்க உங்களை வாழ்த்துனாங்க அப்படின்னா அந்த வாழ்த்து அப்படின்றது உங்களுடைய கர்ம பலனை சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம, எந்தவித விளம்பரமும் இல்லாம சரியான நபருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு உதவி தேவைப்படக்கூடிய நேரத்துல நீங்க செஞ்சிருந்தீங்க அப்படின்னா அவங்க உண்மையாவே ஆத்மார்த்தமா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்றது ஏற்பட்டிருக்கும். அந்த மகிழ்ச்சி ஏற்படும் போது உங்களை வாழ்த்துவாங்க, இல்லைன்னா உங்களை நினைச்சு பார்ப்பாங்க. ஸோ அந்த விஷயங்களை அடிக்கடி பண்ணுங்க. இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஹெல்ப் பண்ற விஷயத்தை போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த போட்டோ எடுத்துட்டு சோஷியல் மீடியாலாம் அப்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க, இல்ல ப்ரொஃபைல் பிக்சரா மாத்தி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. நீங்க பண்ணக்கூடிய ஹெல்ப் அப்படின்றது யாருக்குமே தெரிய வேணாம். இன்ஃபேக்ட் உங்களுடைய ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு கூட தெரிய வேணாம். அதை ஹெல்ப் பண்ணிருக்கேன் அப்படின்றத ஒரு கர்வமும் இல்ல எதுவுமே வேணாம். ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணிட்டு அப்படியே மறந்துடுங்க. அதுலயும் குறிப்பா உங்களுடைய முகம் கூட தெரியாத அளவுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னா ரொம்ப நல்லது. இப்படி உதவுறது அப்படின்னா எத்தனையோ வழிகள் இருக்கு. ஏதாவது ஒரு குழந்தையோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றது, இல்லைன்னா யாராவது சாப்பாடுக்கு வழி இல்லாம இருப்பாங்க, சரியான நேரத்தில் அவங்களுக்கு ஒரு சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு அவங்க கிட்ட நன்றியோ இல்லைன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நீங்க பாட்டு மூவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய அந்த திருப்தி இல்ல அவங்க கொடுக்கக்கூடிய வாழ்த்து அப்படின்றது நம்முடைய கர்ம பலனை நன்றாவே மாத்தி கொடுக்கும். ஸோ அப்படி சேஞ்ச் பண்றது மூலமா ஜாதகத்தில் இந்த பலன் சொல்லியிருக்கிற விஷயத்த நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது விஷயம், பரிகாரங்கள் மூலமா மாத்த ட்ரை பண்ணுவாங்க. பரிகாரம் மூலமா பண்றதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கை அந்த பரிகாரத்தின் மேல வச்சு பண்றீங்களோ அந்த அளவு தான் ஒர்க் ஆகும். ஸோ எவ்வளவு ரூபாய்க்கு பண்றோம் அப்படின்றத விட ஒரு சிம்பிளான பரிகாரமா இருந்தா கூட நம்பிக்கையோட ட்ரை பண்ணுங்க. அதுவும் உங்களுடைய ஜாதக பலன் மாத்தி கொடுக்கும். எண்ணங்கள் மூலமா மாத்தணும்னு முயற்சி பண்ணணும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் மூலமா மாத்துற அளவுக்கு நமக்கு மனப்பக்குவம் இருந்தா மாத்த முடியும். அப்படி இல்லைன்னா மற்றவங்க கொடுக்கக்கூடிய அந்த வாழ்த்தின் மூலமா ஓரளவு மாத்திக்கலாம். ஆனா எவ்வளவுதான் நீங்க மாத்தினாலும் சில விஷயங்கள் மாறாது. அதுபடிதான் நீங்க போய் ஆகணும். ஸோ மாற்றக்கூடிய அளவுக்கான விஷயங்களை நம்முடைய முயற்சிகள் மூலமா சில விஷயங்கள் மாத்திக்க முடியும். நன்றி.